தோழர்களுக்கு வணக்கம். வரலாறுகளின் மெய்ப்பொருள் பேசும் உங்கள் சாரோன் திரைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். என்ன செய்தார் பெரியார்? பெரியார் ஆழமாக வாசிக்கப்படாமலேயே கேள்விப்படும் துணுக்குகளிலிருந்து அதிகம் விமர்சிக்கப்படும் ஒரே தலைவர். இந்தியாவில் பெரியார் அளவிற்கு விமர்சனத்துக்குள்ளான இன்னொரு தலைவரை பார்க்க முடியாது. பெரியார் விமர்சனங்களை மறுத்தவரோ புறந்தள்ளியவரோ அல்ல. மாறாக கொஞ்ச காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈவே ராமசாமி என்கிற ஒரு பிற்போக்காளன் வாழ்ந்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு உங்கள் பகுத்தறிவு வளர்ந்திருக்க வேண்டும் என்று முழங்கியவர் பெரியார். தன் வாழ்நாள் முழுக்க மேடைகளில் பேசி முடித்ததும், நான் பேசியதை உங்கள் அறிவை கொண்டு சிந்தித்து பாருங்கள், சரி என்று படுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், மற்றதை விட்டுவிடுங்கள் என்று பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் பெரியார். பொதுவெளியில், பொது சமூகத்தில் தன் போராட்டங்களின் மூலமாக பெரியார் செய்தது என்ன செய்தார் பெரியார்? மெய்ப்பொருள் அறிவோம். பிரிட்டிஷார் இந்தியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆட்சியில், அதிகாரத்தில், நிர்வாகத்தில் அவங்களே இருந்தாங்க. அப்போ இந்தியர்களுக்கு நிர்வாகத்திலையும் ஆட்சியிலும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்னும் போது இரட்டை ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிற இந்தியர்களுக்கும் நிர்வாகம் செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அப்போ அது எல்லாத்தையும் இந்தியமயமாக்கல் அப்படின்னாலாம் சொன்னாங்க. ஆனால் அது முழுக்க பார்ப்பனமயமாக்கலாகவே இருந்தது. எல்லா அதிகாரிகளாகவும் பார்ப்பனர்களே இருந்தாங்க. இப்போ இதை பார்ப்பனர் அல்லாதாருக்கு பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்றதுக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்கிற நீதி கட்சி அதுக்காகவே தோன்றி அதை நோக்கி பிரச்சாரங்கள் செய்து 1920 அவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. இப்போ 1921 நீதி கட்சி தலைவர்கள் ஒருத்தரான நடேசனார் பார்ப்பனர் அல்லாதாருக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர அது நடைமுறைக்கு வரல. அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற கல்லூரிகளில் முதல்வர்கள் தான் கல்லூரியில் படிக்கிறதுக்கான மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறவங்களா இருந்தாங்க. இப்போ பெரும்பாலான கல்லூரி முதல்வர்கள் பார்ப்பனர்களாகவே இருந்ததுனால பார்ப்பனர்கள் தான் பெரும்பகுதியாக சேர்ந்தாங்க. பார்ப்பனர் அல்லாதாருக்கான வாய்ப்பு முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ 1922 ஆட்சிக்கு வந்த பனகல் அரசர் காலத்தில் தான் கல்லூரி குழு அப்படின்னு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலமாக கல்லூரியில் சேர்ற மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த தேர்ந்தெடுப்பு நேரத்தில் தான் பார்ப்பனர்களோட பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு அதுவரைக்கும் இல்லாத கல்லூரியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த நிலையில பெரியார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்காரு, பல்வேறு பொறுப்புகள்ல இருக்காரு. பெரியாரும் தொடர்ச்சியாக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ற பேர்ல இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக பல்வேறு தீர்மானங்களை, மாநாடுகளை கொண்டு வந்துட்டே இருக்காரு. ஆனா நம்ம நிறைவேறாம நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்கு. கடைசி நம்பிக்கை 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டு தலைவராக திருவிக்கா இருக்கிறாரு. அங்கேயாவது இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அந்த தீர்மானம் நிறைவேறும் அப்படின்னு பெரியார் அங்க முன்னெடுக்கும் பொழுதும் அங்கேயும் அந்த தீர்மானம் நிறைவேறாம நிராகரிக்கப்படுது. ஏன்னா காங்கிரஸ் முற்றிலும் பார்ப்பனர்களுடைய கட்சியாக, பார்ப்பனர்களுடைய அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு இருந்ததுனால பார்ப்பனர் அல்லாதாருக்கான அந்த இடஒதுக்கீடு அப்படின்ற தீர்மானத்தை அவங்க நிராகரிச்ச உடனே தான் பெரியார் காங்கிரஸை விட்டு 1925 வெளியேறி காங்கிரஸை ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லியும் இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பார்ப்பனர் அல்லாதாருக்கான எல்லா வகையுமான சமூக நீதியை பெறுவதற்கான போராட்டத்துக்காகவே பெரியார் வெளியில சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. இந்த சூழல்ல நீதி கட்சியினுடைய ஆதரவோடு டாக்டர் சுப்புராயன் ஆட்சிக்கு வராரு. அவருடைய ஆட்சியில இருந்த முத்தையா முதலியார் தான் 1928 இடஒதுக்கீடுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரார். இந்த சட்டம் பார்ப்பனர் அல்லாதாருக்கு கிடைச்ச மிகப்பெரிய மீட்சின்னு சொல்லி பெரியார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் போற கூட்டங்களை என்ன சொல்றாருன்னா, இப்படியான ஒரு வாய்ப்பை முத்தைய முதலியார் கொண்டு வந்திருக்காரு, அதனால அது நம்முடைய சமூக நீதி கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, உங்க வீடுகளில் பிறக்கிற குழந்தைகளுக்கு முத்தையான்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடை அவ்வளவு தீவிரமா ஆதரிக்கிறவரா பெரியார் இருக்கிறார். இப்ப டாக்டர் சுப்புராயன் தலைமையில இருந்த அந்த ஆட்சியில முத்தைய முதலியார் கொண்டு வந்த அந்த இடஒதுக்கீடுக்கான சட்டத்தின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு, கல்வி, பல்வேறு இடங்கள்ல பார்ப்பனர் அல்லாதாருக்கான வாய்ப்புகள் திறக்குது. ஆனா இதை சகித்துக்கொள்ளாத பார்ப்பனர்கள் கடுமையா இதை எதிர்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த சூழல் தொடர்ந்துட்டு இருக்கும்போது 1937 ஆட்சிக்கு வந்த ராஜாஜி
பனகல அரசர் கொண்டு வந்த கல்லூரி குழுவை வந்து கலைச்சிடுறதன் மூலமாக மறுபடியும் தலைகீழாக மிக சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கிற பார்ப்பன மாணவர்கள் அதிகமாகவும் பார்ப்பனர் அல்லாதார்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவாகவும் மாறி போயிடுது. இதுக்கு பிறகு 46 வந்த பிரகாசம் அரசும் இந்த இடஒதுக்கீடு வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கு எதிராகவே செயல்படுது. தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கை எல்லார்கிட்டையும் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே காங்கிரஸ் கட்சியில இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் வந்து ஆட்சிக்கு வர்றார், முதல்வராக வர்றார் 1947. வந்த உடனே அதுவரைக்கும் கிடப்பில் போடப்பட்டிருந்த தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து நடைமுறைக்கு கொண்டு வராரு. அதே மாதிரி முத்தையா முதலியார் கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு அந்த சட்டத்தை வந்து இன்னும் விரிவாக்கம் செய்கிறாரு. அப்போ காங்கிரஸில் இருக்கிற எல்லாரும் என்ன பொறுமுறாங்கன்னா, இவர் வந்து தாடி வைக்காத ராமசாமி, அவர் வந்து கருப்பு சட்டை போட்ட ராமசாமி, இவர் கதர் சட்டை போட்ட ராமசாமின்னு சொல்லி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு எதிராக வந்து போர்க்குரல் எழுப்புறாங்க. இப்போ 1947க்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 49 வந்து ஏற்றப்பட்ட 50 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வெள்ளக்காரங்க காலத்தில் பார்ப்பனர் அல்லாதாருக்கு கொடுத்துட்டு இருந்த வேலை வாய்ப்பு, கல்வி போன்றவற்றில் இருந்த அந்த வாய்ப்பை, அந்த உரிமையை வந்து மறுக்கிற ஒன்றாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி வந்த அந்த சட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பனர் அல்லாத பெரும்பான்மையான மக்களுக்கான உரிமையை பல்வேறு துறைகளில் வந்து மறுத்துட்டே வருது. அந்த வரலாற்றை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆயிரத்தி 1950 நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1947 வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் கொண்டு வந்த பார்ப்பனர் அல்லாதாருக்கான இடஒதுக்கீடு அல்லது வகுப்பு வாரிய பிரதிநிதித்துவம் அப்படின்றத அந்த அரசியல் அமைப்பை காட்டியே வந்து மறுக்கிற ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்தது. அந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது அந்த ஓமந்தூரார் கொடுத்த அந்த உரிமையை வந்து ரத்து செய்தது. எதை காட்டினா, இந்தியர்களுக்காகவே இந்திய அரசியலமைப்புன்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தை காட்டியே வந்து பெரும்பான்மையாக இருக்கிற பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான உரிமையை மறுக்கிற, உரிமை குரலை நெரிக்கிற ஒன்றாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அதற்கு முன்னோடியாக ஆதாரமாக இருந்தது இந்த வழக்கு தான். பெரியார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மனு தர்மத்தின் மறுபதிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். இது அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து 1950 ஆண்டிலேயே வந்து ஆமாம் அது மனு தர்மத்தினுடைய மறுபதிப்பு தான் அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக தான் வந்து இந்த வழக்கில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இடம் வந்து இருக்கு. இந்த சூழலில் தான் வந்து 1950 ஆண்டு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அந்த ஆண்டே வந்து 2 பேர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. ஒன்று வந்து சண்முகம் துரைராஜ் அப்படின்ற ஒரு மாணவி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கல அப்படின்னும், சிஆர் சீனிவாசன் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து பொறியியல் கல்லூரியில் இடம் கிடைக்கல, இது கிடைக்காம போனதுக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்ற இடஒதுக்கீடு தான் காரணம், இது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப இந்த மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டுன்னு சண்முகம் துரைராஜும் பொறியியல் கல்லூரிக்காக சிஆர் சீனிவாசன் போட்ட வழக்குக்கு உயர்நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஆதரவாக ஆஜரானவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட உருவாக்க குழுவில் இந்த 6 பேரில் ஒருத்தராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்றவர். அம்பேத்கர் கூட சொல்லியிருப்பாரு, என்னை பயன்படுத்தி இந்த சட்டத்தை எழுதி கொண்டார்கள் அப்படின்னும், இந்த சட்டத்தை பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறது, இதை கொளுத்தணும்னு சொன்னால் முதல்ல கொளுத்துற ஆளாக நான் தான் இருப்பேன் அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதனுடைய அந்த முழுமையான அந்த பின்னணி வந்து இப்போதான் தெரியுது. அந்த சட்டம் எழுதப்பட்டு இயற்றி 1 ஆண்டு கூட ஆகலை, அந்த எழுதி மை கூட ஆறலன்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளாகவே அந்த குழுவில் இருந்த ஒருத்தர் இடஒதுக்கீடுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கில் வந்து ஆஜராகிற போது அந்த குழு உருவாக்கின அந்த சட்டம் என்ன யோக்கியத்தில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட அந்த சண்முகம் துரைராஜ், சிஆர் சீனிவாசன் இந்த வழக்கில் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வாதாடின அந்த வழக்கில் தீர்ப்பு வருது. தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தான், சாதியை பார்த்து யாருக்குமே வந்து இடம் கொடுக்கக்கூடாது, திறமையை பார்த்து தகுதியை பார்த்து தான் இடம் கொடுக்கணும், அப்போ இப்படி வந்து கொடுக்குற பிரதிநிதித்துவம்ன்றது தவறானது
அப்படின்னு சொல்லி இடஒதுக்கீடுக்கு எதிரான தீர்ப்பு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை வச்சே வந்து கொடுக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை வாய்ப்புல தான் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இருந்தது, கல்வியில் இடஒதுக்கீடு இல்லை. இப்போ வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுன்றது படித்தாதான் வேலை வாய்ப்புக்கு வர முடியும், இடஒதுக்கீடு கோர முடியும். படிக்கிறதுக்கு மறுத்துட்டு வேலை வாய்ப்புக்கு கொடுக்கும்பொழுது இதுவே வந்து ஒரு முரணான ஒரு அநீதியான ஒரு அமைப்பாக இருக்குது. அப்போ கல்வியிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு பெரியார் முன்னெடுத்த போராடி அதற்கான திருத்தத்தை வேலைவாய்ப்போடு சேர்த்து கல்வியிலும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற திருத்தத்தை பெரியார் கொண்டு வரதுக்கு முன்னெடுத்த அந்த வரலாற்று குறிப்புகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தோழர்களே, பெரியார் சமூக நீதிக்காக முன்னெடுத்த பல்வேறு போராட்டங்களில் மாணவர்கள் வந்தாங்கன்னா மாணவர்களை வந்து பெரியார் அந்த இடத்த விட்டு விலக்குவார். நீங்கள் வந்து இதுக்கு வரக்கூடாது, நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே நல்லா படிக்கணும், ஒழுங்காக படிக்கணுன்றதுக்காக நாங்கள் இங்கே போராடுறோம், நீங்கள் வந்தேன்னா அங்கே இருக்கிற அந்த கல்வி வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டுருன்னு சொல்லி அவங்கள அனுப்புகிற பெரியார் இந்த கல்வியில் இடஒதுக்கீடு அப்படின்ற இந்த கோரிக்கையில் மாணவர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். மற்ற அமைப்புகளைப் போல மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்து இதில் பங்கேற்றுக்குங்க, இது உங்களுக்கான போராட்டம், இப்போ நீங்கள் விட்டுட்டா மிகப்பெரிய கேடா மாறிடும்னு சொல்லி முதலில் பெரியார் இயக்கத்தில் பெரியார் மாணவர்களுக்கு அழைப்பு விடுத்தது போராட்டத்தில் பங்கேற்கிறதுக்கு இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்கான போராட்டத்தில் தான். மாணவர்களுக்கு பெரியார் அழைப்பு விடுத்த உடனே கல்லூரி பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் வகுப்பை புறக்கணிச்சுட்டு சாலையில் இறங்கி போராட்டம் ஊர்வலம் போகிறாங்க. அரசியல் சட்டம் ஒழிக, அரசியல் சட்டத்தில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு ஏற்ற மாதிரியான இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா தரப்பு மாணவர்களும் எழுச்சியோடு போராடுறாங்க. இப்போ பெரியார் மற்றவர்களுக்கும் சொல்லும் பொழுது வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், எல்லா தொழில் செய்கிறவங்களும் வந்து இந்த போராட்ட களத்தில் குதித்து அவங்களும் வந்து ஊர்வலங்கள், போராட்டங்கள் அப்படின்னு வந்து நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகள்கிட்ட கூட பெரியார் சொல்கிறாரு, நீங்கள் கூட இதில் பங்கேற்கணும், ஒருவேளை நீங்கள் நேரடியாக பங்கேற்க முடியாவிட்டாலும் உங்கள் மனைவிகளை வந்து இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்க வைங்க அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு மக்களும் பொது வெளியில் வந்து அவங்களுடைய உரிமை மீட்புக்காக வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தினுடைய அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு வழங்கணுன்ற உரிமைக்காக போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் வெடிச்சு கிளம்புது. இப்போ பெரியாரின் தொடர்ச்சியான போராட்டத்தினால இங்கே இருக்கிற அரசு இங்கே வந்த உயர்நீதிமன்றத்தில் வந்த அந்த தீர்ப்பை வந்து மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போன போது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வந்து உறுதி செய்து, இது வந்து அவங்க சொன்ன அந்த தீர்ப்பு வந்து சரிதான், கல்வியில் வந்து இடஒதுக்கீடு வந்து செல்லாதுன்ற மாதிரி அந்த தீர்ப்பை உறுதி செய்து ஆய்வு செய்யும் பொழுது மருத்துவத்தில் எனக்கு இடம் கிடைக்கலன்னு சொல்லி வழக்கு போட்ட செண்முகம் துரைராஜ் அப்படின்றவங்க அப்படி ஒரு விண்ணப்பமே வந்து மருத்துவக் கல்லூரிக்கு போடாமல் ஒரு போலியான ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து வழக்கு போடுறாங்க. இப்போ இதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தின போது அது இல்லாமல் போனால் பரவாயில்ல, ஆனால் இடஒதுக்கீடு அப்படின்றது வந்து இல்லை அப்படின்னு அந்த தீர்ப்பை வந்து உறுதி செய்கிற வேலையை வந்து உச்சநீதிமன்றம் செய்யுது. அப்போ உயர்நீதிமன்றம் செய்ததையே உச்சநீதிமன்றமும் செய்து ஒரு அயோக்கியத்தனமாக போடாத விண்ணப்பத்திற்கு போட்ட மாதிரியும் கிடைக்காம போன மாதிரியும் பார்ப்பனர் அல்லாதவருடைய பிரதிநிதித்துவத்தை புடுங்கிறதுக்காக செய்யப்பட்ட இந்த போலியான ஒரு அயோக்கியத்தனத்துக்கு உச்சநீதிமன்றமும் பாதுகாப்பு கொடுக்கறதா இருக்கிற போது தான் பெரியார் திருச்சியில் வந்து வகுப்புரிமை மாநாடு அப்படின்னு ஒரு மாநாட்டை வந்து கூட்டுறாரு. இப்போ இந்த மாநாட்டை வந்து திருச்சியில் வகுப்புரிமை மாநாடு பெரியார் தொடங்குறாரு. ஏறக்குறைய 30,000-40,000 பேருக்கு மேலே வந்து பங்கேற்கிறாங்க. இந்த மாநாட்டை திறக்கிறதுக்கு வந்து பெரியார் வந்து 1928 நீதி கட்சியில் இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காக சட்டம் கொண்டு வந்த முத்தையா முதலியாரை தான் வந்து அந்த மாநாடு திறப்பாளராக கூப்பிடுறாரு. இதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, அந்த மாநாட்டில் பங்கேற்ற அந்த ஆயிரக்கணக்கான மக்களில் பெரும்பகுதியானவர்கள் அரசு அதிகாரிகள் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. இப்போ பெரியார் வந்து மாவட்டந்தோறும் நடக்கிற வகுப்புரிமை மாநாடுகளில் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இடஒதுக்கீடு, குறிப்பாக கல்வியில் இடஒதுக்கீடுக்காக திருத்தப்பட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறாரு. எல்லா தரப்பு மக்களும் தமிழகம் முழுக்க கிளர்ந்தெழுந்து அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தினுடைய முக்கியத்துவம் வந்து வலியுறுத்தப்பட வேண்டும் சொல்லி எழுச்சியோடு வந்து போராட தொடங்கிடுறாங்க. தொடர்களே, இப்போ பெரியார் வந்து தமிழகம் முழுக்க இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு இருப்பது போலவே கல்வியிலும் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வரணும், அதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மூட்டிவிட்ட தீ தமிழகம் எங்கும் பற்றி எரியுது. இதனுடைய விளைவாக நாடாளுமன்றத்தில் முதல்ல இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படுகிறது. இப்போ திருத்தப்படும் பொழுது
நேரு சொல்றாரு, இந்த திருத்தம் முழுக்க முழுக்க தமிழகத்தில் எழுந்திருக்கிற அந்த கிளர்ச்சியினால தான். அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பார்ப்பனர் அல்லாதாருக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடஒதுக்கீடு கொடுப்பது உரிமையாக ஆக்கப்படுகிறது என்கிற திருத்தத்தை சட்டத்தில் கொண்டு வராங்க. முதலில் இந்திய வரலாற்றில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இடஒதுக்கீட்டுக்காக, மக்களுடைய வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்துக்காக, மக்கள் போராட்டத்தால் திருத்தப்பட்டது என்கிற வரலாற்றை முன்னெடுத்தது தமிழகம். அந்த கிளர்ச்சியை தொடங்கி அந்த கிளர்ச்சியை இறுதி வரைக்கும் வெற்றி பெற செய்தவர் தந்தை பெரியார். இப்போ இந்த புதிய சட்டம் உருவாக்கப்படுது. என்னன்னா, சமூக நிலையிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினருடைய முன்னேற்றத்தில் அரசு வழங்குகிற உரிமையை சட்டப்பிரிவு எண் 29(2) அந்த பிரிவு எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது, தடை செய்யாது அப்படின்னும், புதிய பிரிவாக 15(4) என்கிற பிரிவு உருவாக்கப்பட்டு அவர்களுக்கான கல்வி சமூக நிலையிலான இடஒதுக்கீட்டுகளை உறுதி செய்கிற புதிய சட்டப்பிரிவை அதில் இணைக்கிறாங்க. இது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அன்றைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்துக்கு அனுப்பப்பட்டு ராஜேந்திர பிரசாத் அவர் கையெழுத்து போட்டு அதை உறுதி செய்கிறார் அந்த சட்டத்தை. தோழர்களே, அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் கையெழுப்பமிடப்பட்ட அந்த முதல் சட்ட திருத்தம் தான் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பழங்குடியினரும் கல்வி, உயர்கல்வி பெற்று இன்றைக்கு சமூகத்தில் பார்ப்பனர்களுக்கு இணையாக, பார்ப்பனர்களுக்கு மேலாக நாம் படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பெரியாரின் போராட்டத்தால் முன்னெடுக்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம் தான் அடிப்படை ஆதார காரணமாக இருக்கிறது. 1947க்கு முன்பு இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த பெரியார் 47க்கு பிறகு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் பறிபோக இருந்த அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை மீட்டு தந்தவரும் பெரியாராகவே இருக்கிறார். என்ன செய்தார் பெரியார்? அடுத்த நிகழ்வு.